மாவட்டம் காங்கேயம் அருகே இரவு நேரங்களில் வீடுகளின் மேல் மர்மமான முறையில் கற்கள் விழுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். என்ன நடக்கிறது? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கல்லு டப்பு டப்புன்னு விழுந்துக்கிட்டே தான் இருக்குதுங்க. யாரும் என்னும் பண்ண முடியலைங்க. எனக்கு நேற்று பயம் பிடிச்சிருச்சுங்க. அழுதுகிட்டு நம்ம ஊர் விட்டு கூட அக்கட்ட போயிடலாமா? இந்த கல் விழுது எங்க வருதுன்னு தெரியலைங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தாலுகா கணபதிபாளையம் ஊராட்சிக்குட்பட்ட ஒட்டப்பாளையம் கிராமத்தில் 80க்கும் மேற்பட்ட வீடுகள் மீது கடந்த சில நாட்களாக கற்கள் விழுவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். குறிப்பாக இரவு 6 மணி முதல் அதிகாலை 2 மணி வரை தொடர்ச்சியாக கற்கள் விழுவதால் அச்சமடைந்த பொதுமக்கள் அப்பகுதியில் உள்ள கருப்பராயன் கோவிலில் தஞ்சமடைந்துள்ளனர். இவ்வாறு மர்மமான முறையில் விழும் கற்கள் எங்கிருந்து வருகிறது, இதில் யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஒட்டப்பாளையம் கிராமத்தினர் காங்கேயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து அப்பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பகுதியில் தலைமுறையாக குடும்பத்துடன் வசித்து வருவதாகவும் தற்போது வீட்டின் மேல் சுண்ணாம்பு கற்கள் விழுவது மர்மமாக இருப்பதாகவும் ஒட்டப்பாளையம் கிராம மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். கல் விழுந்துட்டே இருக்குதுங்க. நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேங்க. எனக்கு வந்து புதுசாக கேமரா மாட்டி லைட் மாட்டி எல்லாமே வந்து ஸ்டிக் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஆனால் இப்போ வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா மாட்டும்போது கல் விழுதுங்க. அந்த கல் விழுது எங்கேருந்து வருதுன்னு தெரியலைங்க. வாட்ச் பண்ணிட்டு இப்போ க்ரெயினு அந்த வாட்சப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த 60 அடி க்ரெயினை வச்சுங்க, அந்த கிட்டாச்சி வச்சு அந்த கேமரா வச்சு ஓடிட்டு இருக்குங்க. லைவ்ல போட்டே இருக்குங்க. எல்லாமே செக் பண்ணிட்டு அந்த கல் எங்கேருந்து வருது. முதலில் குடிபோதையில் யாரோ சிலர் தங்களது வீட்டின் மீது கற்களை வீசுவதாக நினைத்து பொதுமக்களும் அக்கம் பக்கத்தினரும் தேடி உள்ளனர். ஆனால் மாலை முதல் இரவு வரை சுமார் 7 மணி நேரம் தொடர்ச்சியாக யார் கண்களிலும் தென்படாமல் கற்கள் வீடுகளில் விழுவதால் பொதுமக்களின் அச்சம் மேலும் அதிகரித்துள்ளது. ஆரம்பத்தில் விளையாட்டாக பேசப்பட்ட இந்த விஷயம் நாளடைவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் மிகவும் பீதியில் ஆழ்த்தியுள்ளது. 15 நாளா எல்லாருமே காவல்துறையும் வந்து நிற்கிறாங்க. எல்லா தலைவரும் எல்லாருமே வந்து எல்லா ஊர்ல இருந்து நிற்கிறாங்க. கல்லு ஓஞ்ச மாதிரியே இல்லைங்க. நேற்று ஓயாத கல்லு டப்பு டப்புன்னு விழுந்துக்கிட்டே தான் இருக்குதுங்க. யாரும் என்னும் பண்ண முடியலைங்க. நாங்கள் எங்களுக்கு ஊருட்டு அக்கட்டு போயிடலாமேங்கிற முடிவில் கூட இருக்கிறவங்க. நானெல்லாம் உண்மையாக சத்தியமாக அதைத்தான் நினைக்கிறேனுங்க. எனக்கு நேற்று பயம் பிடிச்சிருச்சுங்க. அழுதுகிட்டு நம்ம ஊருட்டு கூட அக்கட்டு போயிடலாமா? இப்படி நடக்குது நம்ம ஊருக்குள்ள. நம்ம எத்தனை நாளைக்கு இது கல்லீடு வாங்குறது அப்படின்னு ஓடி நேற்று முடிஞ்சிருச்சுங்க. அப்படின்னு என்ன அரசாங்கம் பார்த்து என்ன முடிவு எடுத்தாலும் சரிங்க. இல்லைன்னா ரோட்டில் மறியல் பண்ண சொன்னாலும் பண்ணுறேன், இல்லைன்னா ஊருட்டு போக சொன்னாலும் போயிடுறோமுங்க. அதே அங்கே முடிவுங்க. 15 நாளாக கல் விழுந்துகிட்டே இருக்குதுங்க. நாங்களும் எல்லாம் முயற்சியும் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் தடுக்க முடியலைங்க, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலைங்க. எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் எல்லாம் வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாம் ஒன்றுமே இது பண்ண கண்டுபிடிக்க முடியலைங்க. ஆனால் இப்போ இந்த 2 நாளாக கடுமையான இது பாதிப்பாகுதுங்க. 7 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் இருந்ததுங்க. இப்போ 5 மணிக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க இன்னைக்கு. என்னங்க இது ஏதோ ஒரு முடிவு பண்ணுங்க. இது எங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணின்னு தெரியலைங்க. மனுஷனா நீ இது இந்த மாதிரி எதை அந்த காலத்து மாதிரி சொன்ன மாதிரி குட்டிச்சாத்தானே என்னன்னு தெரியலைங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்னன்னு தெரியலைங்க. வீடுகளின் மீது கற்கள் விழுவது எப்படி? திருடர்களின் வேலையா அல்லது குடிகாரர்களின் செயலா என பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று இரவு 9 மணி அளவில் காங்கேயம் வட்டாட்சியர் மயில்சாமி, காவல் ஆய்வாளர் விவேகானந்தன், மண்டல துணை வட்டாட்சியர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு செய்தனர்.
மேலும் ரோந்து கேமராக்கள், கிரேன் வாகனத்தின் 60 அடி உயரத்தில் ஆட்களை அமர்த்தி சுற்றுவட்டார பகுதிகளை கண்காணித்தல், அதிக ஒளிகொண்ட விளக்குகளை வீதியில் பொருத்தியும் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா அமைத்தும் கண்காணித்து வருகின்றனர்.